ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிறிஸ்மஸ்க்கு நான் செஞ்ச கேக். இது வந்து ஒரு 3 தடவை நான் ட்ரை பண்ணேன். கேக் பண்ணுறதுக்கு அளவுகள் ரொம்ப முக்கியம். ஸோ கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த பேக்கிங் கரெக்டாக வரும். ஸோ இது வந்து ஒரு 4 ஸ்டெப்பாக நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கேரமலைசேஷன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ட்ரை பேனில் சுகர் 1/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க. அது மெல்ட் ஆகி வர ஆரம்பிக்கும். இன்கேஸ் மெல்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டிலே ஆச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை வந்து மெல்ட் பண்ணிக்கணும். இது நல்லா மெல்ட் ஆகி அந்த ஒரு லைட் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா டேட்ஸ் 1/4 கப் சேர்த்துருக்கேன். ட்ரை கிரேப்ஸ் 1/4 கப். நான் வந்து பிளாக் மட்டும் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட க்ரீன் இருக்குன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. இது மெல்ட் பண்ணி அந்த கலர் பார்த்திங்கன்னா டார்க் ப்ரௌன் கலராக வரக்கூடாது. லைட் ப்ரௌன் கலர் ஓகே. டார்க் ப்ரௌன் ஆச்சுன்னா கசப்பாயிடும் கேக். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மினிமம் 8 hours நல்லா சோக் ஆகட்டும். ஓகே, இது வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுடுங்க. ட்ரை இன்க்ரீடியன்ஸை நம்ம மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு சுகர் 1/2 கப், ஒரு சின்ன பீஸ் சின்னமன் பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, இந்த 3ஐயும் நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகே, இதையும் தனியாக வச்சிடலாம். அடுத்தது வெட் இன்க்ரீடியன்ட்ஸ். 2 முழு எக்கு, பட்டர் 2 டேபிள் ஸ்பூன். எக்கையும் பட்டரையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பிளெண்ட் பண்ணுறப்ப மிக்ஸி ஜாரில் வந்து சூடு ஏறிடக்கூடாது. பேக்கிங் கார்டன் ஓவனை ரெடி பண்ணிடலாம். பேக் பண்ணுறதுக்கு நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு, அதுலேருந்து ஆவி வெளியே போகாத அளவுக்கு கவர் ஆகணும். அந்த மாதிரி ஒரு பாத்திரம் நான் எடுத்துருக்கிறது. இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன். அந்த பாத்திரத்தில் மண் கீழே ஒரு லேயர் போட்டுக்கணும். ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறப்ப நிறைய மண் போட்டுட்டேன். ஸோ அடி பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த மிஸ்டேக் நான் பண்ணேன். அதனால் இதை வந்து நான் உங்ககிட்ட ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஒரு லேயர் அளவுக்கு போட்டால் போதும். அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு. அது வந்து நான் இப்போது இதில் வீடியோவில் காமிச்சிருக்கிறது வந்து ஒரு கிண்ணத்தை கவுத்தி வச்சுருப்பேன். இது பண்ணாதீங்க. நம்மக்கிட்ட சூடான பாத்திரத்தெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சுருப்போம் இல்லையா, ரிங் மாதிரி இருக்கிற அந்த ஸ்டாண்ட் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் பர்ஃபெக்டாக வருது. ஸ்டாண்ட் வச்சுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இது வச்சதுக்கப்புறமா மிக்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம். மிக்சிங் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம இப்போது லாஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, எக்கும் பட்டரும், அந்த இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். தென் மைதா 1 கப், சுகர், பட்டை, கிராம்பு இது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம வந்து ஜலிச்சு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் சால்ட், நம்ம பவுடர் சால்ட், இதையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். அப்புறமா வெண்ணிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன். கேரமலைஸ் பண்ணி 8 hours சோக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ சேர்த்துக்கணும். பாதாம், முந்திரி, வால்நட், இந்த 3 நட்ஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தாராளமாக நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆயில் 1/4 கப், இதையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கணும். ஆயில் இல்லைன்னா பட்டர் ஏதாவது ஒன்று கோட்டிங் கொடுத்துக்கோங்க. நல்லா கோட்டிங் கொடுக்கணும்.
நம்ம மிக்சிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. கோட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாவு நான் ஊற்றிட்டேன். இதில் வந்து இந்த பாத்திரத்தில் பாதி அளவுக்கு தான் இந்த மாவு இருக்குது. ஸோ மீதி மேலே கேப் இருக்குது. இந்த மாதிரியான பாத்திரம் தான் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும். மேலே கொஞ்சமாக நட்ஸ் தூவிக்கலாம், அது உங்களோட ஆப்ஷனல். இந்த கேக்குக்கு வந்து கீழே டேப் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் இந்த பேட்டர் சேர்த்துட்டு இமீடியட்டாக பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இதை வந்து நம்ம இப்போது ஓவனில் வைக்க போகிறோம். நம்மளோட ஓவன் ரெடியாக இருக்கும். இப்போ இந்த ஓவனில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 45 மினிட்ஸ், எக்ஸாக்டாக 45 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணிக்கோங்க. நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது கருவேப்பிலை குச்சி வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணி பாருங்கள். ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆகிடுச்சு. இன்கேஸ் ஒட்டிச்சுன்னா கூட ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா கூல் டவுன் ஆகணும். நம்ம யூஸ் பண்ணுறது சில்வர் பாத்திரம், ஸோ வந்து கீழே கொஞ்சம் ஒட்டும். ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் கீழே ஒட்டிச்சு, எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட்டர் பேப்பர் இல்லைனா பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒட்டாமல் உங்களுக்கு அழகாக வரும். எந்த ஷேப்பில் பண்ணுறீங்களோ சூப்பராக வரும். ஒரு சிம்பிளான சூப்பரான ஒரு கேக் நம்ம ரெடி பண்ணிடலாம் ஈஸியாக. டேஸ்ட் வந்து அமேசிங்காக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Ancypedia சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.